எனக்கு பெரிய அதிகாரிகள தெரியும். எனக்கு பெரிய பாலிட்டிஷியன்ஸ் பவர் இருக்கு. எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா நீங்க? உங்களுக்கான பதிவு தான் இது. நம்ம நெறைய நேரங்கள்ல சொல்வது உண்டு. எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஒரு கேக் கொண்டு குடுத்துக்கலாம். ஏதாவது செய்யலாம். அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இப்படின்னு நம்ம வந்து மென் ப்ளீசர்ஸா இருக்கிறோம். ஸோ இது வந்து அக்செப்டபிளா இல்லையா? ஆண்டவருடைய பார்வையில இது எப்படிப்பட்டது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதாகமத்துல இருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராஜா சவுல் ராஜா. சவுல் ராஜா இந்த பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது, அவருடைய ராணுவம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா, அவருக்கு அங்க ஒரே ஒரு மனிதன கூட எதிர்த்து நிற்க முடியல. அவர்தான் கோலியாத். கோலியாத்த எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல சவுலுடைய படையில. ஸோ, நம்மளும் நெறைய நேரங்கள்ல இப்படிதாங்க. எனக்கு பெரிய பலம் இருக்கு. எனக்கு காசு இருக்கு. பதவி இருக்கு. எனக்கு அவங்கள தெரியும். இவங்கள தெரியும். என்னுடைய மாமா அப்படி, சித்தப்பா இப்படி, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் ஃப்ரெண்ட் இப்படி, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாட்ட அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போங்க. ஆனா, நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது, யாரும் அந்த ப்ராப்ளம எதிர்த்து நிற்கக்கூடிய பலனோ, தைரியமோ உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. சவுலுக்கு பாருங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. ஆனா கோலியாத்த எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் யாருக்குமே இல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் சவுலுக்கு ஒத்தாசையாக யாரை அனுப்புறார்? தாவீத அனுப்புறார். தாவீது அவனுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வரும்போது தாவீது சொல்றாரு, "நான் எதிர்த்து நிற்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதனூடாக நம்மள நடந்து செல்லதுக்கும் ஆண்டவரால வைக்க முடியும். அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதனை கொண்டு, இல்ல ஒரு உயர் அதிகாரி நமக்கு யாருன்னே அறிமுகமே இருந்திருக்காது. அவங்கள கொண்டு நம்மள அந்த இடத்துல விடுவித்து பாதுகாக்கவும் நம்மளுடைய ஆண்டவரால முடியும். ஸோ மனிதர்கள ப்ளீஸ் பண்றத விட்டுட்டு, அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அவங்கள நான் ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கிறேன், இவங்கள ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்படின்னு சொல்றத காட்டிலும், ஆண்டவருக்கு பிரியமாக அவரை ப்ளீஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னா, நம்ம லைஃப் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மள பாதுகாப்பார். ஏதாவது ஒரு தேவதூதனை மனிதர்கள் வாயிலாக அனுப்பி நம்மள பாதுகாத்துக் கொள்ளுவார். காட் பிளெஸ் யூ ஆல்.